இன்னைக்கு காலையிலேயே மதுரையில இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். உள்ள போனதும் வெல்கம் பண்ற இடத்துல கரடி பொம்மை தான் இருந்தது. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. என் பசங்களும் ரொம்ப ஆசையா போய் ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிறனால நெறைய பேக், லஞ்ச் பேக் எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் நெறைய இருந்தது. இந்த பேக் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு, எவ்வளோதான் ஹேண்ட் பேக் எல்லாம் இருந்தாலும் ஹேண்ட் பேக்க பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருது. இந்த ஹேண்ட் பேக் மட்டும் எவ்வளோ வாங்குனாலும் அடுத்து ஒண்ண பார்க்கும்போது புதுசா அழகா இருக்குதேன்னு தான் தோணுது. ஆனா ஹேண்ட் பேக் பார்க்க போறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டேன். நம்ம எதையும் வாங்கக்கூடாது. சும்மா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் போய் ஹேண்ட் பேக்கே பார்த்தேன். ஆனாலும் இந்த ஹேண்ட் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸும். எதுக்கு வாங்குறோம்னே தெரியாது. ஆனா வீட்ல நெறைய பாக்ஸ் இருக்கும். இந்த ₹99க்கு 199க்குன்னு சொல்லி நெறைய காம்போவா இருக்கிறத பார்க்கையிலேயே ஒரு ஆசை வந்துருது. சரி இதுக்கு மேல பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா வீட்ல திட்டிருவாங்களேன்னு சொல்லிட்டு பாக்ஸையும் அப்படியே வச்சுட்டு வாட்டர் பாட்டில் பார்க்க போயாச்சு. நம்மளே ஒரு பொருள வாங்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு பொருள பார்க்கும்போது, இத விட இது பெட்டரா இருக்கே அப்படின்னு தான் தோணும். நம்ம பசங்கள வேற கூட்டு போயிருந்தோம் அப்படின்னா, இப்படி அழகழகான வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தா சும்மா இருப்பாங்களா? ஸ்கூல் ஓப்பன் பண்றதுனால நெறைய வாட்டர் பாட்டில், பேக், லஞ்ச் பேக்குன்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அடுத்து அப்படியே குழந்தைங்களுக்கு ரொம்பவே புடிச்ச மாதிரி இருக்க டாய்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. வர்றப்பயே பாப்பா சொல்லிருவா, "அம்மா வாங்க கூட வேணாம்மா, சும்மாவாதும் போய் உள்ள பார்த்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. வாங்குறோமோ வாங்கலையோ, இந்த டாய்ஸ் இருக்கிற இடத்த பார்க்கும்போதே பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாங்க. ஒவ்வொன்னா பார்த்துட்டு பாப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இத வாங்கி தாம்மா, இத வாங்கி தாம்மான்னு சொல்லி ஒவ்வொன்னா காமிச்சு சொல்லுவா. ஆனா எப்பயுமே அடுத்த தடவ வரையில வாங்க மாட்டோம். ஆனாலும் அவளுக்கு ஒரு ஆசை. இந்த மாதிரி உங்க குட்டீஸும் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பசங்களோட சேர்ந்து நானுமே இந்த டாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கெலடோஸ்கோப் பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவ்ல செஞ்சுட்டு வர சொல்லுவாங்கல்ல ப்ராஜெக்ட். அதுல வந்து எனக்கு இந்த கெலடோஸ்கோப் செஞ்சுட்டு வர சொல்லி எல்லாம் குடுத்துருந்தாங்க. அப்புறம் செப்பல் ஒண்ணு வாங்க வேண்டியது இருந்தது. அதனால போய் செப்பலும் வாங்கிட்டு, இன்னும் பசங்களுக்கு ஷூ எல்லாம் வாங்கல. நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ ஷூ வாங்கணும். ஸ்கூல் வேற ஓப்பன் பண்ண போறாங்க. என் பசங்க 2 பேருமே லீவ் விட்டதுலேருந்து ஈவினிங் அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி சேர்த்து வச்சுட்டே இருந்தாங்க. எதுக்குடான்னு பார்த்தா, இன்னைக்கு காலைல சரவணா ஸ்டோர் போறோம்ன்னு சொன்னதுமே அவங்க காசு எல்லாத்தையுமே எடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, கேம் எல்லாமே நாங்களே விளையாடிக்கிறோம்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் ₹10 காயின் 2 போட்டு தான் இந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான். ஆனா என்ன ₹10 காயின் எல்லாத்தையுமே பில் கவுண்டர்ல குடுத்துட்டு, இந்த மாதிரி காயின வாங்கிட்டு அந்த காயின்ல 2 காயின் போட்டு விளையாடுற மாரி இருக்கு. பசங்களுமே ஆளுக்கு 2, 2 கேம் விளையாண்டாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. கேம் எல்லாம் விளையாண்டுட்டு அப்படியே அங்கருந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. இனிமேல் தான் வந்து வாங்கணும். இனி என்னென்ன வாங்குறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு டே சரவணா ஸ்டோருக்கு போய் இப்படி தான் இருந்தது. நம்மளுடைய சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.